Hi friends, இந்த வீடியோல இருந்து நம்ம how fast you are in maths சரிங்களா? இந்த சீரீஸை நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு பொறுத்த வரைக்கும் டைமிங் தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு கொஷினை வந்து எவ்வளோ குயிக்காக வந்து சால்வ் பண்ணுறோம், எந்த டைமுக்குள்ளே முடிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நம்ம நிறையா ப்ராக்டிஸ் கொஷின்ஸை சால்வ் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த எபிலிட்டி வந்து தெரியும் சரிங்களா. அதே போல் நான் இதில் வந்து உங்களுக்கு நிறையா கொஷின்ஸ் கொடுப்பேன். ஏன்னா நிறையா டாபிக்ஸ் இருக்குது இல்லையா, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் நிறையா கொஷின்ஸ் கொடுப்பேன். நீங்கள் கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எவ்வளோ டைமுக்குள்ளே முடிக்கிறேன்ற கேப்பபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை வந்து இந்த வீடியோவில் பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க சரிங்களா. கண்டிப்பாக அந்த சீரீஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்ப்போம். ப்ராப்ளம் 1 கொஷின் பாருங்கள். a into 44 plus a into 56 divided by 72 into b minus 62 into b equal to square root of 500 என்பதில் b இன் மதிப்பு √5 எனில் a இன் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுதான் கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணோம், கொடுத்துருக்கிற அந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வரணும். கடைசியாக வந்து ஏவோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க அதை சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கொடுத்துருக்க அந்த கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். எப்படின்னா இது போல் இங்கே பாருங்கள், இங்கே ஏ காமனாக இருக்குது, ஏ காமனாக வெளியே எடுத்துட்டேன் சரிங்களா. ரிமைனிங் என்ன இருக்குது, 44 இருக்குது, ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்ஸு 56 இருக்குது சரிங்களா. அப்போ ப்ராக்கெட்டில் வந்து ஏ இன்ட்டு ப்ராக்கெட்டில் 44 + 56 அதை போட்டாச்சு சரிங்களா. அதுக்கப்புறம் கீழே டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா பி வந்து காமனாக இருக்குது ஓகேங்களா. அப்போ பி காமனாக வெளியே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே 72 இருக்குது, 72 போட்டேன், மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டேன், ப்ளஸ் 62 ஓகேங்களா. ஸோ b into 72 minus 62 equal to square root of 500 போட்டாச்சு சரிங்களா. அதுக்கப்புறம் இதையும் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும் சரிங்களா. இப்போது 44ஐயும் 56ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 100 ஓகேங்களா. அதே போல் 72வும் 62வும் மைனஸ் பண்ணால் 10 சரிங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். 44ஐயும் 56ஐயும் ஆட் பண்ணால் 100, 72லேருந்து 62 போச்சுன்னா 10. ஸோ இந்த ஏ ரிமைனிங்லாம் அப்படியே போட்டாச்சு ஓகேங்களா. இப்போது அடுத்த ஸ்டெப் இது வந்துச்சு. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். இங்கே பாருங்கள், 10 100 கேன்சல் பண்ணலாம். அப்போது மேலே என்ன இருக்கும், 10 இருக்கும் சரிங்களா. 10 × 10 100 ஓகேங்களா. 100 10ஆல் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 10 கிடைக்கும். அப்போது அடுத்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், a × 10 சரிங்களா. a × 10 divided by b equal to square root of 500 ஓகேங்களா. ரிமைனிங் இது வந்து கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 500 வந்து ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணணும் சரிங்களா. அதுக்கு என்ன பண்ணணும், ரெண்டு சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நம்ம என்ன பண்ணணும், வர்க்கம் பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும் சரிங்களா. இது ரெண்டுத்தையும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரூட்டை வந்து கேன்சல் பண்ணலாம் சரிங்களா. ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஸ்கொயர் பண்ணணும். அப்போது அடுத்த ஸ்டெப் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஏ ஸ்கொயரு சரிங்களா. ஏ ஸ்கொயர் இன்ட்டு 100, ஏ ஸ்கொயர் இன்ட்டு 100. ஏன்னா இங்கே ஏ ஸ்கொயர் ஆகிடும், இது 10னா 10 ஸ்கொயர்னா என்னது 100, இது பி ஸ்கொயர் ஆகிடும் சரிங்களா. இங்கே ஸ்கொயர் ரூட் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ 500 மட்டும் இருக்கும் ஓகேங்களா. ரெண்டு சைடு என்ன பண்ணியிருக்கேன், ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். இங்கே ரூட் கேன்சல் ஆகிடுச்சு, 500 மட்டும் வந்துச்சு சரிங்களா. ஏ ஸ்கொயரு அப்புறம் 10 × 10 100ன்னு வந்துடும் சரிங்களா. 10 ஸ்கொயர்னா என்னது 100. அப்புறம் பி ஸ்கொயர் ஓகேங்களா. அதுதான் அடுத்த ஸ்டெப்பில் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இதில் இந்த 100 அந்த பக்கம் போச்சுன்னா டிவைடில் போகும் இல்லையா. 100 500ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும் ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். ஸோ ஏ ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயரு அதை அப்படியே எழுதியாச்சு. ஈக்குவல் டு இந்த 100 500 கேன்சல் பண்ணியாச்சு, நம்மளுக்கு 5 கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேல்யூ வேணும், ஏவோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த பி ஸ்கொயரை அந்த சைடு எடுத்துகிட்டு போகலாம். அப்போ 5 × பி ஸ்கொயராக மாறுமா, ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 × பி ஸ்கொயராக மாறும்
சரிங்களா? 5 இன்ட்டு பி ஸ்கொயராக மாறிடுச்சு. இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது. இப்போ பி ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? பியோட வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க √5. சரிங்களா? இங்கே என்ன இருக்குது? பி ஸ்கொயராக இருக்கா? இங்கே பியோட வேல்யூ √5னா அப்போ பி ஸ்கொயரோட வேல்யூ வெறும் 5 மட்டும்தான். ஓகேங்களா? அப்போது அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த பி ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம்? 5 போட்டாச்சு. ஏன்னா பியோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. அப்போ பி ஸ்கொயர்னா வெறும் 5 தான். சரிங்களா? அதாங்க 5 மட்டும் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 5 அப்படின்னா வெறும் ஏவோட வேல்யூ என்னது? வெறும் 5 தான். சரிங்களா?